ஹலோ ஃப்ரான்சிஸ், ஹாய். ஹலோ, வெல்கம். எஸ், தேங்க்யூ. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி லிங்க்டின்ல வந்து ஒரு ஸ்டோரி நான் போட்டேன். நீங்களும் அதை பேசிட்டு இருந்தோம். கரெக்ட். கோத்ரேஜோட சிஇஓ வந்து ஒய் தமிழ்நாடு அப்படிங்கிற பற்றி ஒரு போட்டிருந்தார். உண்மையாகவே ஃபேண்டாஸ்டிக்கான அனாலஜி. ஒரு குளோபல் சிஇஓ தமிழ்நாடு ஏன் அப்படிங்கிற பற்றியான டீடெயில் கொடுத்துருந்தாரு. ஸோ நிறைய காரணங்கள், அர்பன் பாப்புலேஷன், எஜுகேஷன், இங்கே இருக்கக்கூடிய மக்களோட பையிங் பவர், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ஈக்குவேட் பண்ணுற மாதிரி அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நமக்கு இந்த ஸ்டோரிக்கான ஐடியா வந்துச்சு. ஒய் தமிழ்நாடு அப்படிங்கிற ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டை பற்றி நிறைய சொல்லுவோமே, தமிழ்நாட்டோட முக்கியமான பிராண்டை பற்றி பேசுவோமே அப்படிங்கிறத அந்த ஷோ. ஸோ வெல்கம் டு உராடல் ஸ்டஃப் வித் ஃப்ரான்சிஸ். ஸோ டைட்டன் பற்றி ஆரம்பிப்போம். டைட்டன் பற்றி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நான் நியூஸில் பார்க்கும்போதோ இல்லை வேறு அனாலிசிஸ் பார்க்கும்போதோ, நீங்கள் ஃபஸ்ட்டு டைட்டன் சஜஸ்ட் பண்ணப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதில் ஏதோ பெரிய ரோல் இருக்குது, அதில் நிறைய ஷேர் இருக்குன்னு படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப பேசிக் இதுதான் இருந்தது. ஸோ அதை பற்றி படிக்கும்போது ஆக்சுவலி இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து அது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 1980 ஸ்டார்டிங்கில் மெக்கானிக்கல் வாட்சஸ், அதாவது அந்த கீ, பழைய காலத்தில் அந்த கீ போட்டு இப்போ இருக்கு. இப்போ வந்து அந்த மாதிரி வாட்செல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கு, மற்ற வாட்செல்லாம் சீப்பாக இருக்கு. பட் அப்போ வந்து மெக்கானிக்கல் வாட்சஸ் மட்டும்தான் இந்தியாவில் அவைலபிள். அதை தவிர ஸ்மகிள்டு வாட்சஸ், வெளிநாட்டிலேருந்து கள்ளக்கடத்தல் பண்ணி கொண்டு வந்த வாட்சஸ் மட்டும்தான் அவைலபிள் இந்தியாவில். அந்த மாதிரி இருந்த நிலைமையில தான் இந்தியாவில் வாட்ச் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு பல இண்டஸ்ட்ரீஸ் இது பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் டிட்கோ அப்படின்ற நிறுவனம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷனுக்காக செட் பண்ணது. ஸோ அவங்களும் வாட்சஸை வந்து ஒரு மார்க்கெட்டாக தான் பார்த்துருக்காங்க. டாடா ப்ரஸ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனி வந்து பெருசாக போகவே இல்லை. ஆனால் அந்த கம்பெனியை வந்து தேசாய்னு ஒருத்தர் கொடுத்து தேசாய் அவர் கொண்டு வந்து ரிவைவ் பண்ண சொல்கிறாங்க. அவர் வராரு. அவர் வந்ததுக்கு பிறகு தான் ஓகே, அவங்களுக்கும் 5 ஐடியா யோசிக்கிறாங்க. இதுல வந்து டாடா ப்ரஸ்ல வந்து இது மட்டும் பண்ணக்கூடாது, வாட்ச்ல நம்ம ஏன் போகக்கூடாது, வாட்ச் மட்டும் இல்லை 5-6 பிசினஸ் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஜம்ஷெட்ஜி டாடா வந்து வாட்சை வந்து டிக் பண்றாரு. ஓகே. ஸோ வாட்ச் 1977லயே அவங்க டிக் பண்ணிக்கிறாங்க, வாட்ச் பண்ணலாம்னு பேசியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இங்கே தமிழ்நாடு குரூப் பேசிட்டு இருக்காங்க. ஐராவதன் மகாதேவன் அவர் வந்து தமிழ்நாடு குரூப் பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கம் தேசாய் வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து காமன் கனெக்ஷன் என்னன்னா ஸ்கல்ப்சர் தான். டிஐஎஃப்ஆர்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஐராவதன் மகாதேவன் போவாரு. ஓகே. போயிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது தான் 2 பேருக்கு கனெக்ஷன் ஆகுது. ஸோ அந்த கனெக்ஷன் இருந்தா டைட்டன் சொல்ல முடியாது. ஸோ வாட்ச் பத்தி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஐராவதன் மகாதேவன் அண்ட் தேசாய் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. தான் டைட்டனோட பிள்ளையா சொல்லி இந்த மாதிரி உரையாடல் எங்கெல்லாம் போய் முடியுது. சாதாரணமாக கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆகி பேசுனதுக்கு பிறகுதான் டைட்டனுங்கிற கம்பெனி வந்து அஃபிஷியல் லான்ச் பண்றாங்க. ஸோ ஸ்டில் டைட்டன்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டேக் தான் அதிகமா இருக்கு. டைட்டனோட சேர்மனே அவர் தான் அருண் ராய். Chairperson is always appointed by தமிழ்நாடு கவர்மெண்ட். இவன் தான் வந்து நோயல் டாடா இருக்காரு, வெங்கட்ராமன் தான் கூட அவங்களாம் ஆபரேஷன்ல தான் இருப்பாங்க. சேர்மன் ஆஃப் போர்டுங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட். அது இல்லாம 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அது தவிர 2 டிட்கோவோட ஹெட் சிஇஓ சந்தோஷ் இருக்காங்க அவங்க. ஸோ 3 டைரக்டர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல யாருக்கும் தெரியாது. டைட்டனோட சேர்மன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பல பேர் தெரியாத இன்ஃபர்மேஷன். தோ மேனேஜிங் டைரக்டர் வந்து அவங்க சைட்ல தான் இருப்பாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் வந்து அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அண்ட் கண்டினியூவிங் ஸ்டோரி, இந்த 1980s முடிச்சுட்டு 1984ல 3 பார்ட்டிஸும் சேர்ந்து வராங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட், டாடா அண்ட் இவாஷஸ் பாரிஸ்ல தான் அதை சைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் லேண்டு கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் அந்த லோன் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு 18 crores வந்து ஐஎஃப்எஸ் வேர்ல்ட் பேங்கோட ஒரு ஆர்ம்கிட்ட இருந்து லோன் வாங்கி கொடுக்குறாங்க. அப்பயுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் வாஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர், ஷேர் ஹோல்டர் இந்த கம்பெனி. அந்த ஷேரை வந்து அவங்க அதுக்கப்புறம் டைல்யூட்டே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அந்த 27% இன்னைக்கு வரைக்கும் 27% இஸ் த ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டிங். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இருக்கு. ஏன் ஒசூல் ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தமிழ்நாட்டில் தெரியல. பயங்கரமான ஒன்று வந்து பெங்களூர் பக்கத்துல இருக்கு. கரெக்ட். 2வது வந்து என்னன்னா 2-3 யோசிச்சாங்க. பெங்களூர் பக்கங்கிறது ஒரு காரணம். பெங்களூர்ல HMD இருக்கு. ஓகே. ஸோ வாட்ச் எம்ப்ளாயி கூப்பிடணும்னா அங்கிருந்து கூட்டு வந்து கோச் பண்றது ஈஸியா இருக்கும். அங்கே ஒசூர் மட்டும் இல்லாம புதுக்கோட்டை, மறைமலை நகர், ஊட்டிலாம். மறைமலை நகர்னா சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் ஊட்டி 4-5 இடத்துல ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் பெங்களூர் கிளைமேட் HMD பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே வச்சுக்கலாம். அப்புறம் மேன்பவர் கிடைக்கும். ஒசூருங்கிறது அப்போ வந்து வெறும் சின்ன ஊர் தான் அது. அதனால் அந்த ஊரில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் ஒசூரை சூஸ் பண்ணி டிக் பண்ணி 80sல
ஆரம்பிச்சு 84 லான்ச் ஓசூர்ல அப்பயுமே இண்டஸ்ட்ரீஸ் 2-3 இண்டஸ்ட்ரீஸ் அசோக் லேலண்ட் வந்து அசோக் லேலண்ட் இன்னொரு கம்பெனி இருந்துச்சு. அசோக் லேலண்ட் ஓகே. சோ ஏற்கனவே ஒரு ஈகோசிஸ்டம், ஒரு மேனுஃபேக்சரிங் ஈகோசிஸ்டம் இருந்திருக்கு. ஆனா 84ல மொத்தமே அந்த ஊரோட பாப்புலேஷன் 25,000 தானமா. ஓகே. ஒசூர்ல அதான் அப்ப இருந்த சினாரியோ. இப்போ ஒசூருங்கிறது பெங்களூருக்கு ஈக்குவேட் பண்ற மாதிரியான பெஸ்ட் ஆயிருக்கு, அவ்வளோ பெஸ்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டோரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கும் ஒரு கொலாபரேஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. டைட்டன் இன்னைக்கு வந்து நிறைய பிசினஸ் வந்து நம்மளே எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படிலாம் பாக்குறாங்க. ஆக்சுவலா கொலாபரேஷன்ஸ் கிவ் சக்சஸ் ப்ராபபிலிட்டி வந்து கொலாபரேஷன்ல ரொம்ப ஜாஸ்தி. 1+1 = greater than 2. எஸ், சம் ஹோல் இஸ் கிரேட்டர் தென் சம் ஆஃப் பார்ட்ஸ். அது வந்து கொலாபரேஷன்ல அது ரொம்ப முக்கியம். அது யாரோ எங்கேயோ 2 பேர் மீட் பண்ணி 2 பேர் பேசின ஐடியால இருந்து 2 கவர்மெண்ட்டும் ஒரு பெரிய காங்க்ளாமரேட்டும் கூட வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடுக்கு வந்து முக்கியமான காரணம்னா அப்போ வந்து பியூசி மட்டும் தான் வாட்ச்மேன் தயார் பண்ணி ரூல் இருந்துச்சு. ஓகே. அது ஒரு இந்த லைசன்ஸ் ராஜ் அப்ப இருந்து அவங்களோட கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் இல்லாம பெருசா பண்ண முடியாதுங்கிறது ஒரு ரூல். பட் எனிவே இது வரைக்கும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப வேல்யூபிள் இன் திஸ் கொலாபரேஷன். வேல்யூபிள், அதே சமயத்துல இது வரைக்கும் அது ஹோல்ட் பண்றாங்கிறது ஆச்சரியமான டேட்டா. எஸ், ஆமா. எத்தனை கவர்மெண்ட்ல எத்தனை பேர் ஒத்து போயிருக்கலாம், விற்காம வச்சிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் ஃபிஸ்கல்ல வந்து 3,500 கோடி கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட். அதை விட வேல்யூவேஷன் வந்து 1 லட்சம் கோடி பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டல் வேல்யூஷன் 3,000 லட்சம் கோடி. தமிழ்நாடு கிட்டத்தட்ட 1 lakh crore பக்கத்துல இருக்கு. ஸோ இட்ஸ் ஹியூஜ். ஸோ டைட்டன்ங்கிறது வாட்ச் கம்பெனி ஏன் தனிஷ் கொண்டு வந்தாங்க? ஆக்சுவலா தனிஷ்க்கு ஒன்று வந்து க்ரோத் ப்ரெஷர் இருந்திருக்கலாம். பட் ஆஸ் அ மார்க்கெட் வந்து அக்சசரிஸ், வாட்ச்ல இருந்து அக்சசரிஸ் போறது வந்து ஒரு லாஜிக்கல் ஸ்டெப் தான். அது அவங்கள எக்ஸ்டென்ஷன் இதுதான். ஹவவர் கோல்டுக்குள்ள போறது வந்து இட்ஸ் ஆல்சோ வெரி ஹை வேல்யூ பிஸ்னஸ். இன்னைக்கு பார்த்தா கூட 90% ஆஃப் டைட்டன்ஸ் ரெவென்யூ இதுல இருந்தா வருது, கோல்டு தனிஷ்குல இருந்தா வருது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து அந்த பிஸ்னஸ் இஸ் ஹியூஜ். அது இந்தியன் கல்ச்சரோட ஒத்து போன ஒரு விஷயம். தனுஷ் ஆரம்பிச்சும் போது ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது மூடிடலாமா அந்த அளவுக்கு போயிருந்திருக்காங்க. பட் அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு அப்ப எப்படி இருந்ததுன்னு கரெக்டா சொல்ல முடியாதுனாலும், அவங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது வந்து 18 கேரட் கோல்டு. 22 கேரட் அவங்க லான்ச் பண்ணல. நம்மளோட ஸ்டாண்டர்ட் வந்து 22 கேரட் கோல்டு தான் நம்ம இது பண்ணுறோம். மெயினா அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது கூட. ஸோ ஹை பியூரிட்டி இருக்குது பெட்டர் அப்படின்றதுனால 22 கேரட். ஹவவர் அவங்க லான்ச் பண்ணது வந்து 18 கேரட்ல தான் லான்ச் பண்ணாங்க. அது ஏன் இருந்திருக்கலாம் அப்படின்னா, இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட் நம்ம டச் பண்ண வேணாம். ஏற்கனவே எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு கொள்ளரும் ஆசாரி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள தான் நம்பி அவங்க ஒரு ராசியான ஆளு, இல்லைன்னா அவங்க தான் நமக்கு செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் ட்ரெடிஷன் இருக்கும், குடும்பத்துக்குன்னே அவங்க கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டை டச் பண்ண வேண்டாம்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ அவங்க வந்து 18 கேரட் கொஞ்சம் ஸ்டைலிஷான டிசைன் பேசிஸ் பிளஸ் லாஞ்சிவிட்டி இருக்க மாதிரி அந்த மாதிரி இதுல தான் லான்ச் பண்ணா. தோத்துட்டு இப்போ கேரட் லைன் வந்திருக்காங்க. இப்ப கேரட் லைன் வந்து அதுல ஆரம்பிச்சு கடைசியில கேரட் லைன் அக்வயர் பண்ணிருக்காங்க பல்லாயிரம் கோடி கொடுத்து. ஓகே, பேக் டு இதுக்கு போலாம். அதாவது அப்ப விட்டதை இப்ப பிடிக்கிறாங்க, ஒரு 30 வருஷம் கழிச்சு பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது லான்ச் பண்ணப்ப 22 கேரட் வராங்க. ஆக்சுவலா அது ஃபெயிலியர்னு இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் அளவுக்கு தான் போயிட்டாங்க. அப்போ வந்து மேனேஜ்மெண்ட் என்ன கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை. அப்போதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க இந்த மாதிரி மெக்கன்சி கொண்டு வராங்க நினைக்கிறேன். ஓகே, இதை மார்க்கெட்டை ஸ்டடி பண்றதுக்கு. ஸோ அந்த மார்க்கெட் ஸ்டடியிலேருந்து அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, 2 வருஷம். ஒன்று, இந்தியன்ஸ் வந்து கோல்டு வந்து ஆர்னமெண்ட்டாக மட்டும் பார்க்கல, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ இட் ஹாஸ் டு பி த 22 கேரட் அந்த ஹை பியூரிட்டி இருந்தால் தான் மக்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா அந்த அளவுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ட்ரெடிஷ்னலாக கன்சர்வேட்டிவாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிசைன்லாம் பார்க்குறாங்க, ஒரு அக்சசரியாக பார்க்குறாங்க கோல்டை. அப்போ வந்து கோல்டு இஸ் பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்பெஷலி டவுரிலாம் ஜாஸ்தி இருக்கு. ஸோ கோல்டு இஸ் மெயின்லி ஃபார் தட். அதில் வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னலாக கடத்திட்டே இருப்பாங்க. எஸ், கோல்டு அதாவது புதுசாக பண்ணுற கோல்டு கூட அம்மாவோட கோல்டை உருக்கி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரெடிஷன் இருந்திருக்கு. ஸோ the market is there. இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் இல்லைன்னா உங்களால் அந்த மார்க்கெட்டை பிடிக்க முடியாது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஸ்டோர்ல இருந்து கோல்டு விற்கிறவங்க அப்போ வந்து பியூரிட்டி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து இல்லை மார்க்கெட்டில். அப்போ ஆர்கனைஸ் பிளேயர்ஸும் யாரும் கிடையாது, அன்ஆர்கனைஸ் பிளேயர்ஸ்க்குமே அவங்க கடையில் விற்றாங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள் கிடையாது அவங்களோட கோல்டு அப்படின்னு. அந்த பியூரிட்டி அவ்வளோ ட்ரஸ்டபிள் கிடையாது. இது ரெண்டு வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க.
இதுல அவங்க இது கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகே, யாரோ கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. பட் இதை டேக்கிள் பண்றதுக்கு அவங்க கொடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபேண்டாஸ்டிக். கேரட் மீட்டர்னு ஒன்று கொண்டு வராங்க. ஜெர்மனிலேருந்து ஒரு மிஷின் ஒன்று இம்போர்ட் பண்ணி எல்லா தனிஷ்கோட எல்லா ஸ்டோர்லையும் வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன சொல்றாங்க, நீங்க நாங்கள் கொடுக்குற கோல்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுப்போம். 22 கேரட்னு நீங்க ஒரு ப்ரூவன் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்றாங்க. அதை தாண்டி நீங்க உங்க கோல்டை கொண்டு வாங்க. இஃப் இட் இஸ் 19 கேரட்டுக்கு மேல இருந்தா போதும், we will make it 22 கேரட். நீங்க 10 கிராம் 19 கேரட் நீங்க கொண்டு வர நகை வந்து பியூரா இல்ல. அந்த கேம்பெயின் சூப்பரா இருக்கும். 19 = 22. அதான் அப்ப ஃபேண்டாஸ்டிக். சோ இவங்க கொண்டு வர தங்கம் வந்து 19 பியூரா இல்லைன்னா நாங்க வந்து அதே ஈக்குவல் வெயிட்டுக்கு பியூர் கோல்டை கொடுத்துட்றோம். மேக்கிங் சார்ஜ் மட்டும் சார்ஜ் பண்ணுவோம். அண்ட் நான் ஆக்சுவலாக கொஞ்சம் மேட்ச் போட்டு பார்த்தேன் எவ்வளோ காஸ்ட் இருந்திருக்கும் அப்படின்னு. இது என்ன சொல்கிறேன், இந்த ஆஃபரோட பர்பஸ் வந்து இது நம்ம கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். புதுசாக யாருமே இது கடைக்கு வந்திருக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அண்ட் ரிப்பீட் பர்ச்சேஸ் இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 0. ஏன்னீங்கன்னா அந்த நெட் மார்ஜின் அவங்களுக்கு இருக்கிறது வந்து வில் கவர் த 3 கேரட் அந்த டிஃபரன்ஷியல். இப்போ 20 கேரட் ஒருத்தங்க கொண்டு வராங்கன்னா அந்த 2 கேரட் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து அவங்களோட நெட் மார்ஜின்லேயே கவர் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் அந்த ப்ராஃபிட்ல கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு, அவ்வளோதான். மற்றபடி இந்த கேம்பெயினோட காஸ்ட் கூட அவ்வளோவா இருந்திருக்காது. ஸோ இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் கேம்பெயின். தங்கங்கிறது வந்து என்ன சொல்றது, ஒரு ஹை வேல்யூ பிசினஸ். எஸ். அந்த இடத்துல பிரைஸ் பாயிண்ட் எப்படி அவங்க மேனேஜ் பண்றாங்க? இது வந்து பேக் அண்ட் அவங்க இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஹை ரிஸ்க் கேம். நீங்க வந்து கோல்டு இன்னைக்கு 9000 ஒரு 100 ஸ்டோர் வச்சிருக்கீங்க, ஃபாஸ்டா க்ரோ ஆகணும், 300 ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. 300 ஸ்டோருக்கும் நீங்க இன்வென்டரி வாங்கணும். அந்த இன்வென்டரி வாங்கினதுக்கு அப்புறமா தங்கத்தோட விலை கம்மியாயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாவே உங்க லாஸ் அவ்வளோ 10% கம்மியாச்சுன்னா அவ்வளோ பெரிய இன்வென்ட்ரியில 10% உங்க லாஸ் வந்து வில் பி எக்ஸ்ட்ரீம். அது சர்வை பண்றதே கஷ்டம். ஸோ தனிஷ்க் பை அண்ட் லார்ஜ் தே நெவர் ஓன்ட் இன்வென்ட்ரி. அவங்க என்ன பண்றாங்கன்னா கோல்ட் ஆன் லீஸ் மேக்ஸிமம் அவங்க வாங்குறாங்க. பட் வாங்கினா கூட ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ்ல போய் அதுக்கு அகேன்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டு பொசிஷன் எடுத்துடுறாங்க அதை ஹெட்ஜ் பண்றதுக்காக. ஸோ இன்வென்ட்ரி அவங்க ஓன் பண்றது இல்லை, கோல்ட் ஆன் லீஸ்னு ஒன்று பண்றாங்க. ஸோ கோல்ட் ஆன் லீஸ்னா இப்போ வந்து அந்த பில்லியன் பல்கா கோல்டு விற்கிறவங்கள்ட்ட இருந்து கோல்டு வந்து இவங்க காசு கொடுத்து வாங்குறது இல்லை. தே ஆர் லீசிங் த கோல்டு. எங்கள் இன்வென்ட்ரிக்கு நாங்கள் லீஸ் பண்ணிக்கிறோம். விற்கிற அன்னைக்கு என்ன விலை இருக்கோ அதை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். அண்ட் ஃபார் டேக்கிங் திஸ் லீஸ் 3% வந்து உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட். ஓகே, தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட். உங்கள் கோல்டு எங்கள்கிட்ட இருக்கு, ஸோ வி வில் கிவ் யூ 3%. கோல்டோட வேல்யூ என்ன இருக்கோ விற்கிற அன்னைக்கு என்ன காசோ அந்த காசுல உங்களுக்கு நாங்கள் பே பண்ணிடுவோம். ஸோ அந்த காஸ்ட் வந்து எப்படியும் பாஸ் ஆயிடுது. 3% லாபம். அது லாஸ் கிடையாது, தே வில் கவர் இட். அது உங்க மார்ஜின்ல அது காஸ்ட் பண்ணிப்பாங்க, அது காஸ்ட். அண்ட் இந்த 3% வந்து அவங்க என்ன சொல்றது, எப்போதுமே வாங்குற விலைக்கு ஆரம்பிக்கிறது இல்லை. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை விட அந்த 3% எக்ஸ்ட்ரா அவங்க எடுத்துக்குவாங்க. பட் ஸ்டில் இது வந்து அவங்க என்ன சொல்றது, ஒரு ஃப்ரம் அன் இன்வென்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட லாஸ் பெரிய அளவில் இது பண்ணியிருக்கு. அண்ட் அவங்களோட குரோத்துக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். கவலைப்படாம க்ரோ ஆகலாம். ஸோ நகைங்கிறது ரசம் சார்ந்த விஷயம். தமிழ்நாட்டில் ரசம் இருக்கும், ஒரு செயின் பிடிக்கும், நார்த் இந்தியாவில் ஒரு டேஸ்ட் இருக்கும். தனிஷ்கில் வந்து சர்வீஸ் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும், சர்வீஸ் நல்லா இருக்கும். அந்த நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்காம பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நகை கொடுத்தீங்க அப்படின்னா அதை மெல்ட் பண்ணி ஈக்குவலாக நகை கொடுத்துருவோம். ஓகே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பக்கா சர்வீஸ் இருக்கும். த ஒன்லி பாயிண்ட் இஸ் மேக்கிங் சார்ஜ். மேக்கிங் சார்ஜ் வந்து ஜாஸ்தி. மற்ற இடத்துல எவ்வளோ கம்பேர் பண்ணும்போது தனிஷ்கில் மேக்கிங் சார்ஜ் வந்து ஹெவியாக இருக்கும். அது தயாராக தான் போகலாம், இல்லாட்டி இப்போ வேணால் டிசைன்ஸ் நல்லா இருக்கும். நான் சும்மா ரேண்டமா என் பார்வையில் பார்த்துருக்க டிசைன் நல்லா இருக்கும், கொஞ்சம் மாடர்னா இருக்கும், நல்ல ஸ்டைலிஷா இருக்கும், ஸ்லீக்கா இருக்கும். ரொம்ப என்ன சொல்றது கசகசன்னு இருக்காது. ஆனா வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு மேக்கிங் சார்ஜுக்கு சும்மா இருக்கலாம், நகையை வாங்க வேணாம் அப்படின்னு தோணும் நமக்கு. ஆனா வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய பேர் அது ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பிசினஸ். இப்போ ஒரு பிராண்டட் ஸ்டோர்ல போய் துணி வாங்குற மாதிரி அதை நம்ம பார்க்கணும். மக்கள் எப்பவுமே அண்ணாநகர் ஸ்டோர் போனீங்கன்னா எப்பவுமே கூட்டம் இருந்துருக்கு, மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஷர்ட்லயே ஒரு பிராண்டட் ஷர்ட் வாங்குறப்ப அந்த பிரீமியம் வந்து அவங்களோட மேக்கிங் அந்த குவாலிட்டிக்கு தான் நம்ம கொடுக்குறோம். மேக்கிங் சார்ஜ் வச்சுக்கலாம், அந்த மேக்கிங் சார்ஜ் ஹெவியா இருக்கு. எஸ், அது என்னமோ சரிதான். இது தனிஷ்க்கு பத்தி இவ்வளவு பேசணும். இது நான் வந்து இந்த கொலாபரேஷன் பத்தி நம்ம பேசணும் இல்லையா, அது பேசிட்டு இருக்கும்போது தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு பிரெஞ்சு கம்பெனியோட கொலாபரேட் பண்ணாங்க, அடுத்து கண்டினியூஸா கொலாபரேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேஷியோட கொலாபரேட் பண்றாங்க. எதுக்குன்னா டிஜிட்டல் வாட்சஸ். ஸோ இவங்க வந்து குவாட்ஸ்
மூமெண்ட் வாட்ச். குவாட்ஸ்னா பேட்டரி ஆப்ரேட்டட். ஸோ நம்ம சாதாரணமாக எல்லாரும் போடுறது முக்கால்வாசி குவாட்ஸ் மூமெண்ட் தான், பேட்டரி ஆப்ரேட்டட். ஆனால் கேஷியோ வந்து டிஜிட்டல் வாட்சஸ்க்காக இது பண்ணுறாங்க. இவங்க ஸ்டோர்லேயே அதை விற்கிறாங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். அப்புறம் டைமெக்ஸ்ட்ட போகிறாங்க. எதுக்குன்னா காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் இது அது ஒரு 5 வருஷம் கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் 5 வருஷம் கழிச்சு பிரேக் ஆகிடுது. அந்த பாயிண்ட்ல தான் இவங்க 2 பிராண்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று சொனாட்டா, அஃபோர்டபுள் செக்மெண்ட். அப்புறம் ஃபாஸ்ட்ராக். ஃபாஸ்ட்ராக் அது ஒரு மார்க்கெட்டிங் கேஸ் ஸ்டடி. ஒரு யூத் செக்மெண்ட்டுக்கு இப்போ ஒன் ஆஃப் த பிராண்ட் யூத்துக்குன்னு ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல யூத்துக்குன்னு ஒரு பிராண்ட். அது ஒரு கேஸ் ஸ்டடினா ஜூப் தான் எனக்கு பிடிச்ச கேஸ் ஸ்டடி. எனக்கு இந்த ஜூப், எஸ், நீங்க முன்னாடியே நம்ம பேசும்போது நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க, பட் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாமலே போயிடுச்சு. ஸோ ஜூப்புங்கிறது குழந்தைங்களுக்கான வாட்ச். உதாரணம், குழந்தைங்க என்ன கொடுப்பீங்க? குழந்தைங்களுக்கு வந்து பொம்மை கொடுப்பீங்க. 8 வயசு குழந்தைங்க என்ன கொடுப்பீங்க, இல்லை 10 வயசு குழந்தைங்க என்ன கொடுப்பீங்க? ஸோ அப்போ தான் குழந்தைங்களுக்கு வாட்சிங் ஒரு செக்மெண்ட்டே டைட்டன் தான் கொண்டு வரோம். அது எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்தியாவில் மிடில் கிளாஸ் க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. அவங்க க்ரோவாக பசங்களுக்கு எதாவது பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி முடிஞ்சால் ஜூப் கேஸ் ஸ்டடினே நிறையா இருக்குது. ஓகே, ஜூப் ஏன் வந்தான், ஜூப்புக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதே ஃபென்டாஸ்டிக் கேஸ் ஸ்டடி. முடிஞ்சால் நீங்கள் படிச்சு பாருங்க, ரெடி மக்கள் படிச்சு பார்க்கணும். ஏன்னா ஜூப் வந்து பெரிய மார்க்கெட். அது இப்போ உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொனாட்டா பார்ப்பீங்க, ஃபாஸ்ட்ராக் பார்ப்பீங்க, மற்ற பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் ஜூப்புங்கிறது அவனுக்கு பெரிய மார்க்கெட். குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு அந்த ஜூப் பற்றி தெரியும். நான் அதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். சில்ட்ரன் கிஃப்ட் பண்ணுறது. ரெண்டாவது வந்து அப்பா மக்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கினதில்ல, நான் படிச்சிருக்கேன். ஆனால் அப்புறம் மிடில் கிளாஸ் வர வர அவங்களுக்கு வந்து ஸ்பெண்டிங் இப்படி தான் நடக்கும். கிரிக்கெட் கோச்சிங் கிளாஸ் தக்கிற மாதிரி, இல்லை வந்து வாட்ச் வாங்க கொடுக்க மாதிரி வாட்சுங்கிறது வந்துருக்குல்ல. ஸோ ஜூப்புங்கிறது ஃபென்டாஸ்டிக் கேஸ் ஸ்டடி. டைட்டன்ங்கிறது நமக்கு தெரியும். டைட்டன் இருக்கு, தனிஷ்க் இருக்கு, ஃபாஸ்ட்ராக் இருக்கு, ஜோயா இருக்கு. வேற என்ன பிராண்ட் இருக்கு சும்மா சொல்லுங்க முடியுமா? தனிஷ்க்லேயே வந்து ஜோயா, மியா, அப்புறம் கேரட் லேன் வந்து இப்போ அக்வயர் பண்ணாங்க. அது மோஸ்ட்லி தனியாக ஒரு அளவுக்கு ஸ்டாண்ட் அலோன் இதாக தான் வச்சிருக்காங்க. பட் இட்ஸ் மோர் ஆர் லெஸ் தனிஷ்க்கு கூட தான் இருக்கு. ஏன்னா கேரட் லேன், சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ், கேரட் லேனே வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ அவங்க ஜுவல்லரி எங்கேருந்து சோர்ஸ் பண்ணாங்கன்னா இவங்க தனிஷ்ட தான் சோர்ஸ் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் த அந்த கொலாபரேஷன் கண்டினியூட். அப்புறம் தான் 2016 வந்து ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க ஒரு பார்ட் ஆஃப் த கம்பெனி. அப்புறம் இப்போ வந்து 98% 99% சென்னை ஃபுட் தான். எஸ். ஸோ இது வந்து கேரட் லேன் was the initial இவங்களோட ஐடியா. பழைய அதாவது 18 கேரட் ஆரம்பிச்ச ஐடியா வந்து கேரட் லேன். ஆக்சுவலா இத்தனை வருஷம் they were ahead. ஒரு 15 வருஷம் முன்னாடி அதில் லான்ச் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம் அந்த ஐடியாவை. ஸோ அதை வந்து இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணோன்னே they got back. அந்த ஏர் இந்தியாவை எப்படி வாங்கணும் அது மாதிரி இதை திரும்ப வாங்கியிருக்காங்க. ஸோ கேரட் லேன் கூட ஒரு ஐ திங்க் they complement well. அந்த என்ன சொல்றது, இப்ப வாட்ச்ல சின்ன பையனா இருந்தப்ப டைட்டன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இப்போ வந்து எல்லாத்துக்கும் தனிஷ்க் மட்டும்தான் தெரியுது ஜுவல்லரியில. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒரு கிரேட் பிராண்ட்ஸ். அதை மொத்தமாக பார்க்கும்போது ஒரு க்ரோயிங் மிடில் கிளாஸ் அட்டாக் பண்ணி தான் எல்லா பிராண்டும் சுற்றிட்டு இருக்கோம். அவங்களோட பிரைஸ் லக்ஸரிலாம் கிடையாது, க்ரோயிங் மிடில் கிளாஸ் தான் அவங்களோட மொத்த டார்கெட் தான். அவங்க லக்ஸரினா ரொம்ப லக்ஸரி இல்லை, ஸ்லைட்லி அப்பர் மிடில் கிளாஸ் ட்ரை பண்ணிருக்காங்க கொஞ்சம். அவங்க அந்த டாமி ஹில்ஃபிகர் அதெல்லாம் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து லக்ஸரி கிடையாது, ப்ரீமியம் செக்மெண்ட். மொத்தமாக சும்மா பண்ணணும்னா டைட்டனுங்கிறது தமிழ்நாட்டு கம்பெனி அப்படி ஓன் பண்ணலாம். கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டு கம்பெனி தான் அது. தமிழ்நாடு செக்ரட்டரி தான் சேர்மனாக இருக்காரு. ஸோ இட் ஹாஸ் 3.5 லட்சம் கோடி வேல்யூ மார்க்கெட் கம்பெனி. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். அடுத்ததாக வேற ஏதாவது கம்பெனியோட சந்திப்போம். தேங்க்யூ.